பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, மார்க் 5:34, உன் வேதனை நீங்கி சுகமாக இரு. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்னு ஓடி மாத்திரை சர்ஜரி அப்படி இப்படின்னு பண்ணி பயங்கரமான வேதனை மத்தியில் இருக்கிறீர்களோ, எவ்வளவோ முயற்சி தந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குதே, என் பிள்ளை விட்டு போகவே மாட்டேங்குது, எங்கள் அம்மா விட்டு போகவே மாட்டேங்குதே, எவ்வளவோ போராடி பார்த்து என் பிள்ளை போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறானே, கெட்ட நண்பர்கள்ட்டேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாளே, ஐயோ எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமா நஷ்டமா, எது தொட்டாலும் தோல்வியாக இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். போகிற இடத்துலலாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாராலும் பகைக்கப்பட்டு கல்லணை போல் எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கலாம், திகைத்து போய் நிற்கலாம், என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவித்து போய் நிற்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்கிறார், மகனே மகளே, என்னிடத்துல வா, நான் இந்த நாள்லேருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நிந்தைகளை நீக்குவேன், உன் வியாதிகளை நீக்குவேன், ஒரு புது வாழ்வு உனக்கு தருவேன், நீ எங்கே போனாலும் வெற்றியாகவே இருப்பாய், எல்லா இடத்துல நீ போனாலும் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன் வேதனைலாம் நீங்கி நீ சுகமாக இரு. என் பிரியமானவன், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு, அதுவே என் சித்தம், அதை செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு, நான் இன்று முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வார சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் அந்த பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த சைடில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த சைடு வெடி வச்சான் கோயில், அந்தோனியார் கோயில் போகிற வழி இருக்கும், மத்தியில் உள்ளே போகும். அங்கே உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானாக இருக்கும், அதில் ரைட் சைடில் மேலே ஏறி படிகளில் ஏறி வருவீர்கள் என்றால் காலை 10 மணிக்கு நான் உங்களுக்காக காத்திருப்பேன். 1 மணிக்கு கூட்டம் நிறைவு வரும். நிறைவு வந்த உடனே நான் உங்களை யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். இன்றைக்கி ஜனங்கள் யாராவது அப்படி ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக நான் பாரம் எடுத்து ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். அப்படி வல்லமை அங்கே அதிகமாக வெளிப்படுகிறது. ஏற்கனவே நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. நீங்களும் வாங்க. அத்தோடு கூட இல்லாமல் கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்கிற நல்ல செய்தியும் நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் பல நல்ல பணிகளை செய்து வருகிறோம். அதில் முக்கியமான ஒன்று முதியோர் இல்லம். உலகத்திலே கஷ்டமானது முதியோர்களை பராமரிப்பது. அந்த பணியும் கூட நாம் செய்து வருகிறோம். ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக அதை மாற்றி இருக்கிறோம். நாசிரிய தேவனுடைய மாளிகைக்கு உள்ளாகவே அது இருக்கிறது. அதோடைய சிறப்பம்சம் என்னவென்றால், தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் அவர்கள் ஜெபத்தில் நடத்துகிறாங்க, தெய்வ செய்தியை கொடுக்குறாங்க, ஆறுதல் அளிக்கிறாங்க. அதனால் அவங்க தேற்றப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு 3 வேளை சிறப்பான உணவு. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கே தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கிடைக்கவே கிடைக்காது. எனவே விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு விருந்தளித்து வருகிறார்கள். இந்த வாரம் அன்பு தம்பி சாம் பல வருஷமாக அவர் கூட்டத்துக்கு வராரு. நல்ல பையன். இப்பொழுது அவர்கள் கவர்மெண்ட் ஜாபை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த பணத்திலே அவர்கள் இங்கே இருப்பவர்களுக்கு சிறப்பான உணவை அளிக்கின்றார்கள். அந்த தம்பி சாமையும் அவருடைய குடும்பத்தார்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அதை போலவே நம்முடைய ஊழியத்தில் நிறைய பெண்கள் ஆண்கள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் திருமணமாகி பிரேக் ஆகி சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்காக நல்ல வரன்களை தேடி வருகிறோம். அவளை குறித்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி ஏதாவது விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 31வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படி அவன் தனக்கு உண்டானவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான். யாக்கோபு ஓடிப்போனது 3ஆம் நாளில் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திருட்டளவாக தன் மாமனாகிய லாபானை விட்டு அவர் ஓடி போனார். ஆற்றை கடந்து கீலேயாத் மலைகளை நோக்கி அவர் ஓடி போனார் என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம். அவர் திருட்டளவாய் ஓடி போனது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஏனென்றால் இத்தனை வருடங்களாக மாமனாகிய லாபனோடு தான் தங்கியிருந்தார். அங்குதான் அவர் இந்த தொழில்களை எல்லாம் செய்து ஆடுகளை சம்பாதித்து ஒரு சீமானாக மாறியிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். மனைவி, பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். எல்லாம் அந்த லாபான் வீட்டுக்கு வந்ததுனால தான். இப்போது அவர் அங்கிருந்து போகும்பொழுது திருட்டளவாக ஓடி போக வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் எதற்காக அந்த மாதிரி திருட்டளவாக ஓடி போயிருந்தால், இப்படி ஓடி போகிறது, திருட்டளவாக போகிறது அவருடைய ரத்தத்தில் ஊறி இருந்தது. அதனால தான் அவர் அப்படி ஓடி போகிறார். ஏற்கனவே தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து அவர் ஓடி வந்தவர். ஏற்கனவே திருட்டளவாக அவர் அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி வாங்கி கொண்டவர். இதனால் அவருக்கு அந்த குணநலன் மாறாமலே இருப்பதை பார்க்கிறோம். அவர் வாலிபனாக இருந்த பொழுது, இரத்த ஓட்டங்களெல்லாம் அதிகமாக இருந்த பொழுது, துடுதுடுப்பாக இருந்த பொழுது இப்படியா ஏமாற்றினார், ஓடி போனார். இப்பொழுது நல்ல பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, நல்ல அனுபவத்தை அவர் சம்பாதிச்சிட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார். இருந்தாலும் அந்த குணங்கள் மாறாமலேயே இருக்கின்றன. அதனால் அவர் திருட்டளவாக ஓடி போவதை வழக்கமாக வைத்திருந்தவர். அப்பவும் அப்படியே செய்தார். 2 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, இவர் போனது தவறல்ல, ஆனால் திருட்டளவாக அவர் போயிருக்கக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமான ஒரு காரணம் அவருடைய குணநலன் என்று நாம் தியானித்தோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவது சொல்கிற காரியங்கள் என்னவென்றால்,
நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன முடிவுகளை வேண்டும் என்றாலும் எடுக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கிறோம். சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன வேண்டுமென்றாலும் நான் செய்யலாம். எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் போகலாம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுகிறாங்க. எந்த காலேஜ்லையும் போயினாலும் சேரலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம். யாரை வேண்டுமென்றாலும் திருமணம் செய்யலாம். யாரும் நம்மை கேட்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். ஆனால் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் திருட்டளவாக அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒழித்து செய்ய வேண்டுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் விரும்பியதை செய்கிறோம், நான் இப்படியாக செய்கிறேன் என்று நாம் அறிவிப்போம். இப்படியாக ஓடி போக வேண்டுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக எல்லாத்தையும் தைரியமாய் செய்ய வேண்டும். தைரியம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நேரு, நம்முடைய முந்தைய பிரதமர், அவர் தன்னுடைய மகளுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் கடிதம் எழுதுகிறார். மகளே, நீ எல்லாத்தையும் துணிந்து செய்வா என்றால், நீ எல்லாரும் தெரியும்படியாக செய்வா என்றால் யாருக்கு நீ பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை என்று அவர் எழுதுகிறார். அவர் எழுதிய கடிதங்கள் தான் அந்த இந்திரா எனப்பட்ட அவருடைய சின்ன பிள்ளையை தைரியசாலியாக மாற்றி பிற்பாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமராக வந்து அடுத்த பிரதமராக இந்திரா அம்மா வரும்பொழுது இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்கிற பெயரை பெற்றார். காரணம், அப்பா எழுதிய கடிதங்கள் அவருக்கு தைரியத்தை கொடுத்தன. அவர் எதையுமே பயந்து செய்யவில்லை, ஒழித்து செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளையை மாறின பிறகு நம்ம யாருக்கும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை, ஒழித்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் நம்மை அசைக்க முடியாது, யாரும் நம்முடைய முடிவுகளை மாற்ற முடியாது, யாரும் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வர முடியாது. லாபானுக்கு பயந்து திருட்டளவாய் ஓடியது சரியான முட்டாள்தனம். அவன் என்ன செய்துவிட போகிறான்? ஏன் அவனுக்கு பயப்பட வேண்டும்? அடுத்தாப்புல நாம் கிறிஸ்துவிட்ட வந்த பிறகு நம்முடைய பழைய சுபாவங்கள் செயல்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சுபாவங்கள் என்று நமக்கு இருக்கிறது. அது கிறிஸ்துவண்டை வந்த பிறகு மறைய வேண்டும், அழிய வேண்டும். மாம்சம் அழிய வேண்டும். அந்த மாம்சம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அது தொடர்ந்து போராடுகிறது என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. திருட்டளவாக ஓடி போகிறது அவருடைய வழக்கம், அவருடைய விளையாட்டு அவருக்கு. அதை அவர் தொடர்ந்து செய்கிறார். இல்லை, கிறிஸ்துவண்டை வந்த பிறகு நாம் நம்முடைய ஜென்ம சுபாவங்களை கழற்றி வைத்துவிட வேண்டும். நாகமான் எப்பொழுது நான் சீரிய நாட்டின் படைத்தளபதி என்கிற அந்த வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு அவர் யோர்தானில் போய் மூழ்கினாரோ அப்பொழுது மாத்திரமே அவருக்கு சுகம் கிடைத்தது என்பது நினைவூட்ட விரும்புகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெருமைகளை கழற்றி வைத்துவிட வேண்டும், பழைய சுபாவங்களை கழற்றி வைத்துவிட வேண்டும், பழைய கோபங்களை, எரிச்சல்களை, நாம் நம்முடைய பொறாமைகளை கழற்றி வைத்துவிட வேண்டும், பிறரை கெடுத்து பேசுவதை கழற்றி வைத்துவிட வேண்டும். புது படைப்பாக மாற்றப்பட வேண்டும். இங்கு யாக்கோபு புது படைப்பாய் மாற்றப்படவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டாலும், ஆண்டுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் கடந்து போனாலும் அவர் பழைய சுபாவங்களை அவர் கழற்றி வைக்கல. அதனால தான் அவர் அப்படி திருட்டளவாக ஓடி போனார். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவர்களது பழைய சுபாவத்தோடையே அவங்க அதை ஊழியம் செய்கிறதுனால தான், கர்த்தரை தேடி வர்றதுனால தான், ஜெபிக்கிறதுனால தான் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை நான் காண வருகிறோம். நம்ம அப்படி ஓடி போயிடலாம், நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நினச்சாராங்க. என்ன நடக்குது பார்த்தீங்களா? 22ஆம் வசனம், யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளில் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. 3ஆம் நாள் உடனே அவருக்கு சொல்லிடுறாங்க, ஓடி போயிட்டார் யாக்கோபு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாக்கோபு ஓடி போனது உண்மைதான், ஆனால் எதையும் திருடி கொண்டு செல்லவில்லை. தனக்குரியதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர் போனார். அதை நம்ம பாராட்டணும். ஓடி போகிறதான் போகிறோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், மாமா இதை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும்னு அவர் நினைக்கல. அவர் தனக்குரியதை மாத்திரம் எடுத்துகிட்டு போனார். அதனால் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருப்பினும் சொல்லாமல் போனது மிகப்பெரிய தவறு. இவர் ஓடி போய் 3ஆம் நாளில் லாபான்ட்ட சொல்லிடுறாங்க, இப்படி யாக்கோபு போயிட்டாருன்னு சொல்லி. அதாவது ஒரு ஓடி போனது தெரிய வருகிறது. இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் நினைத்திருக்கலாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. பூனை பாலை குடிக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு குடிக்குமா, உலகமே இருட்டாகிவிட்டது, யாருக்கு தெரியாது என்று சொல்லி. அதை போலவே அதை எப்படி மறைக்க முடியும்? இத்தனை பிள்ளைகள், யாக்கோபுக்கு எத்தனை திரளான சொத்துக்கள், எத்தனை திரளான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், இதெல்லாம் மறைக்க முடியுமா? அவர் 3 நாள் ஆனவுடனே அது தெரிய வருது. கெட்டிக்காரன் பொழுது 3 நாட்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, மூத்தோர் மொழி உண்டு. லாபானுக்கு அது தெரிய வருகிறது, என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டான் என்று ஒரு கடுங்கோபம் கொண்டாராம். இதுதான் இந்த உலகத்தில் திருட்டளவாய் போனால் இப்படி தான் கொஞ்ச நாள் தான் காலம் செல்லும். அதுக்கு பிறகு உண்மையான கலர் வெளியே வந்துடும். யாருமே ரொம்ப நாளாக வேடம் போட முடியாது, ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு முறை நம்ம காண்பிக்க முடியாது. நமக்குன்னு இருக்கிற சுபாவங்கள் எப்படினாலும் அது வெளியே வந்து தான் தீரும். நம்மளை பற்றி எல்லாரும் அறிய தான் வருவாங்க. இதை நாம் புரிந்து கொண்டாலே மிகவும் நலமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை என்றால் 3 நாள்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. மோசே பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் மறைத்து வைக்கவே முடியாது. அவர்களுடைய நல்ல சுபாவங்கள், அவர்கள் உதவி செய்கிற
அவருடைய குணாதிசயங்கள் அன்பை காண்பிப்பது, பரிவை காண்பிப்பது, கனிவை காண்பிப்பது, இரக்கத்தை காண்பிப்பது, அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பது என்று சொல்லி பார்க்கிற பொழுது உடனிருப்பவர் எல்லாருமே புரிந்து கொள்வார்கள். இவரிடத்தில் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி தவறான நடக்கையில் இருப்பவர்கள், ஒழித்து செய்பவர், அவர்களும் கொஞ்ச நாளில் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். ரொம்ப நாள் அதை ஒழித்து செய்ய முடியாது. கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு ரொம்ப நாள் அதை அடக்கி வைக்க முடியாது. ரவுடித்தனம் பண்ணுறவங்க வெளியே நல்லவங்க மாதிரி காமிச்சாலும் ஒரு சமயத்தில் அது அவங்க எப்படிப்பட்டவங்கிறத உலகத்தார் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இப்படி வேடம் போடுவது, நாடகம் ஆடுவது, நல்லவங்க மாதிரி காமிக்கிறது எல்லாமே ரொம்ப நாள் நிற்க போகிறதில்ல. எப்படினாலும் அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வந்துடும். அதாங்க 3ஆவது நாள் இவருக்கு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே என்ன ஆகுது பாருங்கள். 23. அப்பொழுது லாபான் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் யாக்கோபை தொடர்ந்து போய் கீலேயாத்து மலையிலே அவனை கண்டுபிடித்தான். உடனே அவருக்கு கடுங்கோபம் வந்துடுது. என்னை ஏமாற்றி போயிட்டு விடமாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு 500-700 பேர் அவருக்கு கூட்டுக்கிறார், சகோதரர்களை கூட்டிக்கிறார். ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தை கூட்டிட்டு பிடிப்பேன் பார், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வருவேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் பின்பாக தொடர்ந்து வந்தார் என்று நான் காண்கிறோம். லாபான் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவன் மிகவும் அனுபவசாலி. அவன் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். இப்படி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்பட்டு அடியாட்களை அழைத்து கொண்டு எப்படியாவது போய் பிடிக்கணும், எப்படியாவது பிடிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடித்து, காயப்பட்ட சிங்கத்தை போல, புலியை போல வெறி பிடித்து அவர் ஆட்களை அழைத்து கொண்டு தேடி வந்தார் என்று நான் காண்கிறோம். யாக்கோபு தன் அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு அண்ணனுக்கு பயந்து லாபான் வீட்டுக்கு வந்தபொழுது ஏசா தொடர்ந்து வரவில்லை. நீங்கள் வா, உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவர் அப்படி அல்ல, லாபான் அப்படி அல்ல, நீ போயிட்டு திரும்பி வா பார்த்துக்கிறேன்னு சொல்லலை, பின்னாலே வந்துட்டார். நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சில நேரங்களிலே நாம் செய்த பாவங்களோ, இல்லைன்னா முற்பிதாக்கள் செய்த பாவங்களோ, இல்லைன்னா வாலிப வயதில் செய்த பாவங்களோ, இதனுடைய விளைவாக இன்றைக்கு சில சாபங்கள், இன்றைக்கு சில வியாதிகள், இன்றைக்கு சில போராட்டங்கள், இன்றைக்கு சில வறுமைகள், இன்றைக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத செலவினங்கள், இன்றைக்கு வாழ்க்கையில் நினைக்க முடியாத போராட்டங்கள் எல்லாம் நம்மை துரத்தி வரலாம். பொல்லாத மனிதர்கள் துரத்தி வரலாம். காரணமில்லாத மக்கள் நம்மை காரணம் என்று பகைத்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படியா பிரச்சனைகள் என்னை துரத்தி வருகிறது என்கிற கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். யாக்கோபு எனப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தாசனை லாபான் துரத்தி கொண்டு வருவான் என்றால், தீங்கு செய்ய நினைப்பான் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இதுபோல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்மை தேடி வரும் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி காலையில் நான் நியூஸ் பேப்பர் வாசித்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்கில் டெய்லி எத்தனையோ பேர் வருவாங்க, பெட்ரோல் போடுவாங்க, போவாங்க. அப்போது ஒரு 2 வாலிபர்கள் பெட்ரோல் போடுறதுக்கு வராங்க. அப்போது அந்த பெட்ரோல் போடுறவர் கரெக்டாக பக்கத்தில் நில்லுங்க, நான் போடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க எதுக்கு நான் ஏன் பக்கத்தில் நீ பக்கத்தில் போடு அப்படின்னு சொல்ல வாக்குவாதம் ஏற்பட அந்த 2 பேரும் அந்த பெட்ரோல் போடுற அந்த ஊழியரை அடித்து, அங்கே இருக்கிறவெல்லாம் அடித்து நொறுக்கி அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அந்த மேட்டர் போலீஸ் ஸ்டேஷன் போச்சு அப்படின்னு நான் வாசித்தேன். பெட்ரோல் பங்கு வைக்கிறவங்க பிரச்சனை எதிர்பார்த்தா வச்சுருப்பாங்க, அல்லது அன்றைக்கி பெட்ரோல் போட்டுட்ருக்கவர் இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வரும்னு நினச்சிருப்பார். ஏதோ சம்மந்தமே இல்லாமல் யாரோ வராங்க, அதில் பிரச்சனை ஏற்படுது, அடிதடியாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அலைச்சல், மன உளைச்சல், அதில் ஒரு பெரிய சீனு, அதில் 1000 பேருக்கு பதில் சொல்லணும். எங்கே போனாலும் பிரச்சனை துரத்திட்டு வரும். ஒரு சிலரை ஏதாவது பிரச்சனை துரத்திட்டு வந்துட்டு, சம்மந்தமே இல்லாட்டாலும் பிரச்சனை வந்துடும். தப்பு செஞ்சாதான் பிரச்சனை வருங்கிற அவசியமே இல்லை. சம்மந்தமே இல்லாவிட்டாலும் கூட பிரச்சனைகள் வரும். ரோட்டில் நம்ம நல்லா பைக்கை ஓட்டு போனாலும், காரை ஓட்டு போனாலும் சம்மந்தமே இல்லாத இடிச்சு நிற்பாங்க. அதனால 1000 மன உளைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவங்க ஸ்கூலுக்கு போயிடறாங்க, காலேஜ் போகிறாங்க, நம்ம நிம்மதியாக இருப்போம். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை தேடி வரும், நம்மை தொடர்ந்து வரும். விடாமல் பிரச்சனை வரும். பிள்ளைகளை தொடர்ந்து போலாத மனுஷர்கள் வரட்டிக்கிட்டே இருப்பாங்க. பல செய்தியில் கேள்விப்பட்டுட்டே இருப்போம். தொடர்ச்சியாக 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்று பிள்ளைகளையும் நம்மையும் பிரச்சனைகள் தேடி வந்து கொண்டே இருக்கிற பொழுது அப்படி உள்ளமானது மிகவும் சோர்ந்து போகிறது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். பிரச்சனைகளை தொடர்ந்து வரும்படியாக சாத்தான் செய்வான். நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம், இந்த வியாதிலாம் வர்றதுக்கு அவசியமே இருக்காது, ஆனால் அது வரும். ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து நம்ம போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மணிக்கணக்காய் தேவையில்லாமல் ஆஸ்பத்திரியில் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். என்ன இது வாழ்க்கை என்று நான் நினைக்கத்தக்கதாக வரும். தேவனுடைய பிள்ளைகளை விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் உயரத்தில் வந்துவிடக்கூடாது என்று சாத்தான் தொடர்ந்து வருகிறான், பிடிக்கும்படியாய் செய்கிறான். This is what you have to understand. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் செழிப்பாக இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது, உங்களுக்கு சொந்தமாக எல்லாம் கிடைத்து விடக்கூடாது.
இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் நீங்கள் மேன்மையாக வாழ்ந்து விடக்கூடாது, உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சாத்தானானவன் உங்களை தொடர்ந்து வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவனாக இருக்கிறான். இந்த நாளில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் மனநொந்து போயிருக்கலாம். ஏன் எனக்கு பிரச்சனைகளாய் வருகிறது, என்னை என் பிள்ளைகளை ஏன் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி பிரச்சனைகள் என்று கேட்டாலும் நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா தேவனாவும் மகிமைப்பட்டுருமே. இந்த பூமியில் எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களே. இதை அறிந்துதான் சாத்தானானவன் எப்படியாவது உங்களை கீழே தள்ளிடணும், தொடர்ந்து வந்து கொண்டு வந்து பிடுங்கிடணும், எல்லாத்தையும் பிடுங்கிடணுங்கிறது தான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருப்பார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தின் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். அவர் பார்த்துட்டார், அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாரு. நாளைக்கு போய் அடித்து முடிச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லி ஒரு கொடூரத்தை கோபத்தில் அவர் நிற்கிறார். நைட்டு வந்துருச்சு, சரி தூங்கிட்டு காலில் போகும், பக்கத்தில் தான் இருக்கிறார் யாக்கோபு, பிடிச்சிடலாம் அப்படி நைட்டு தூங்க போகிறார். கொலை வரியோடு நிற்கிறார். அடியாட்கள் தான் சூழ்ந்துருக்கிறாங்க, வாங்க பார்த்துருவோம், 2ல் 1 பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அவர் தூங்க போகும்போது ஆண்டவர் சொப்பனத்தில் வராரு. இது யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது, இவர் விரட்டிட்டு வர்றது யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது. நான் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கேன், அந்த பாருப்பா அவன் என் பிள்ளை, நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாருன்னு அவனை எச்சரிக்கிறார். ஏதாவது நீ பண்ண யாக்கோபுக்கு ஏதாவது செஞ்சுன்னா தொலைச்சிருவேன் ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த சொப்பனம் எவ்வளோ பயங்கரமான இடி முழக்க சொப்பனமாக இருந்திருக்கும். லாபான் நடுநடுங்கி போயிருப்பான். வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தேவன் ஒரு மனிதனை எச்சரித்ததாக நம்ம பார்க்க முடியாது. இங்க யாக்கோபுக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு போய் தொலைச்சிருவேன், கவனமாயிருன்னு சொல்லி எச்சரிக்கிறார். தேவன் எவ்வளவு வைராக்கியம் உடையவராக இருக்கிறார், தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு துடிக்கின்றார், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று எவ்வளவு கவனமா இருக்கிறார். தொடர்ந்து வர்றவங்களை எவ்வளவு எச்சரிக்கிறார். எச்சரிப்பு கேட்கலன்னா நொறுக்கி போட்டுருவார், நிர்மூலமாக்கிடுவார். தேவனுடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. யாக்கோபு இருக்கு தகுதியானவனா? இல்லை, அவர் திருட்டளவாய் ஓடி போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவருடைய தாத்தா ஆபிரகாமின் நிமித்தமாக அங்கே ஆண்டவர் யாக்கோபுக்காக வைராக்கியம் கொள்றார். அமெரிக்கன் பிரசிடென்ட் யாராவது கூட்டு சத்தம் போட்டான்னா அவங்க நடுகிறாங்க, ஏன்னா அவர் அவ்வளோ வல்லமையுடையவர். அது 4 வருஷம் பதவி தாங்க, அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னென்னைக்கு நித்திய காலமாக இந்த பூமியில் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் எச்சரிக்கிறார், லாபானை எச்சரிக்கிறார், கவனமாயிரு. அந்த ஒரு எச்சரிப்பில் லாபான் திருந்தி விடுகிறான். மறுநாள் யாக்கோபை பார்த்த பொழுது அவன் அன்பா பேசி முத்தம் கொடுத்துட்டு அவன் திரும்பி வந்துடுறான். தவிர்த்து ஒரு தீங்கும் செய்யவில்லை. குண்டர்கள் எல்லாம் பயந்துடுறாங்க, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு தீங்கும் செய்யாமல் அவன் திரும்பி வந்து விட்டான். காரணம் அது யாக்கோபுடைய திறமை அல்ல, ஆண்டவருடைய எச்சரிப்பு, ஆண்டவருடைய குறுக்கிடுதல். உங்களுக்காக ஆண்டவர் குறுக்கிடுவார். உங்களை யார் பகைக்கிறார்களோ, தொடர்ந்து வருகிறார்களோ, எந்த வியாதி உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, அதுக்கு பின்பாக என்ன பொல்லாத ஆவிகள் இருக்கிறதோ, ஆண்டவர் போவார். தொலைச்சிருவேன், என் பிள்ளைகிட்ட தொடர்ந்து வராத, டார்ச்சர் கொடுக்காத, சாபத்தின் ஆவியை தொடர்ந்து வராத, என் பிள்ளையை தொடர்ந்து வராத, வியாதியே ஓடிரு, என் பிள்ளையை தொடர்ந்து வராது என்று ஆண்டவர் எச்சரிப்பார். தொடர்ந்து வருகிற தேவையில்லாத செலவினங்களை நம்மை விட்டு நீக்குவார். தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருகிற பொல்லாத மனிதர்களை விலக்கி போடுவார். நம்மளை தொடர்ந்து வர முடியாதபடிக்கு அவர்களை நிப்பாட்டி விடுவார். இதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்து லாபானின் மூலமாக வந்தது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கையை கட்டிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி கூட அவர் எடுக்கலை, ஒரு உழைப்பை கூட களவாங்கலை. இதுதான் உங்களுக்கும் நடக்கும் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீங்க, உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்னால் நிறுத்தப் போகிறார். எவ்வளோ பொல்லாத மனிதனாக இருந்தாலும், அடியாட்களோடு உங்களை தொடர்ந்து வந்தாலும் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ரவுடி கூட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க. இனி தொடர்ந்து வராது. இனி ஆஸ்பத்திரிக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே வராது. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய மகனை தொடர்ந்து வந்த பொழுது, யாக்கோபை தொடர்ந்து வந்த பொழுது கடுங்கோபம் கொண்டீர். இரவிலே நீர் எச்சரித்தீர், என் மகனோடு ஒழுங்காய் பேசு, நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அவனை எச்சரித்தீர். ஐயா, நடுங்கி போனானப்பா, தீங்கு செய்யாதபடிக்கு ஓடி போனான். இறைவா, எங்கள் மீது எவ்வளவு அன்பு, உம்முடைய பிள்ளைகள் மீது உமக்கு எவ்வளவு அன்பு. எங்களை யாராவது துரத்தி வருகிற பொழுது ஆண்டவரே, நீர் கடுங்கோபம் கொள்ளுகிற என் பிள்ளைகளை துரத்தியா போகிற, கவனமாக இருந்து எச்சரிக்கிறவராக இருக்கிறேன். நன்றி ஐயா.
தனி மனிதர்கள் மீது கூட நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். நாளில் பயந்து போயிருக்கிறேன். என்னை தொடர்ந்து வியாதிகள் தொடர்ந்து வருகிறதே, தொடர்ந்து ஆஸ்பத்திரியாக இருக்கு, தொடர்ந்து தேவையற்ற செலவினங்களாக இருக்கிறதே, எப்படியாவது நீ இறங்கும், மனம் இறங்கும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அப்பா, இன்று காண்கிற ஏத்தினை காணவே மாட்டாய். இனி ஒரு நாள் லாபானை காணாதபடி, ஒரு நாளும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவளை தொடராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஓ ராபா கமாரா சாந்தரா தியானா பாரா பாலகரா. சாத்தானுடைய கொடுக்கை உடைத்து விட்டேன். இனி இந்த வியாதி உன்னை ஒன்று செய்யாது. மரணம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற மகளே, அந்த வியாதியுடைய மூலக்கூறுகளை உன்னை விட்டு அகற்றிவிடு. இனி இது பரவாது. இனி உனக்கு பலகீனங்கள் வராது. இனி நல்ல பசி உனக்கு உண்டாகும், சாப்பாடு உண்டாகும். உன் சரீரம் இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளும். உன் நரம்புகள் இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளும். இத்து போயிருக்கிற நரம்புகள் உயிரடையும். நீ பயப்படாத, இந்த வியாதியை நான் மேற்கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ராஜா. அன்பு மகளே, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது இறந்து விட்டது நிமித்தமாய் அதிக வருத்தத்தோடு இருக்கிறீங்க, கலக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், உங்களுக்கு தைரியத்தை தருகிறார். வாழைய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்க, நான் இன்னும் அதிக குழந்தைகள் உனக்கு தருவேன், நீ பயப்படாதே, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இருள் நீங்கிறது. அநேக குடும்பங்களை விட்டு இருள் நீங்குது. நிறைய வீடுகளுக்குள்ளே இருளாக இருக்கிறது. சோத்திரம் அப்பா. இருள், சாப இருள் அநேக குடும்பங்களில் இருக்குது. வாலிபுயில் செய்த பாவங்கள், முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் தொடர்ந்து வருது. அதனால் அவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த இருளை நீக்குகிறார், அந்த கஷ்டங்களை நீக்குகிறார், அந்த வேதனைகளை நீக்குகிறார், சமாதானத்தை தருகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. காலில் இருக்கிற அந்த வலியை தாங்க முடியல, அந்த வேதனையை தாங்க முடியல ஐயா. என்ன பண்ணி உங்களுக்கு சரியாமல் தவிச்சிட்டு நிற்கிறீங்க. ஆஸ்பத்திரிலாம் போனாலும் ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது. இன்றைக்கு கர்த்தர் அந்த கால் பகுதியில் காணப்படுற வேதனைகளை மாற்றி உங்களை அவர் சந்தோஷப்படுத்துகிறார், உங்களுக்கு புது வாழ்வு தருகிறார். இனி இந்த வேதனை உங்களுக்கு இருக்காது. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஒரு வாலிப சகோதரன் பைக்லேயே போய் நிறைய இடங்களுக்கு போய் அலைந்து வேலை செய்கிறீங்க. இரவு வரும்பொழுது ரொம்ப சோர்ந்து போகுது. எனக்கு வேறு ஒரு நல்ல வேலை கிடைத்தால் நலமாக இருக்குமே. நாள் முழுக்க பைக்கை ஓட்டி போகிறீங்க, சம்பளம் அதிகமாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தில் காத்து ஏற்ற நேரத்தில் நினைத்ததை விட மிக பல மடங்கு நன்மையான ஒரு வேலையை உனக்கு தருவேன், ஒரு வருமானத்தை, நிரந்தரமான வருமானத்தை உனக்கு உருவாக்கி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்காதா என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தாயாரை காண்பிக்கிறீர். சீக்கிரத்தில் நல்ல காரியங்கள் கைகூடி வரும்படியாக செய்வேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, அந்த மகளுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறீர். நான் நம்புவது கர்த்தராலே வரும். இது நீ வாக்குத்தத்தமாக பிடித்துக்கொண்டு ஜெபம் பண்ணி சீக்கிரத்தில் நல்ல காரியம் நடக்கும்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, குழந்தைக்காக காத்திருக்கிற அற்புதங்களை செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி சுகத்தையும் தாருங்க. உலகம் முழுவதும் இந்த எண்ணெய் விலைகள் ஏறி போய் கிடக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது, கேஸே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் யுத்தங்களை ஓயும்படியாக செய்யுங்கப்பா. அனைத்து நாடுகள் சமாதானத்தை தாருங்க. பிரியமான பிள்ளைகள் எல்லாம் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, நல்ல இடங்களில் இருக்காங்க. ஆபத்துகள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, இந்திய நாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆய்விற்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் அச்சப்படத்தோட்ட ஊழியங்களையும் அடைக்கலான் குருவிய முதியோர் உள்ளத்தையும் நேசிக்கிற பிள்ளைகள், தினந்தோறும் நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிகழ்ச்சியை கண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சிக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.